உதயநிதி ஆபாச நிதியா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாக் ஆஃப் த டவுனா மாறி போயிருக்கு. அதோட விளைவு உதயநிதி அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னையில் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போதான் தமிழ்நாடு அரசே இப்போதான் தமிழ்நாடே பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. விஜய் முதலமைச்சராக வந்த பிறகு என்னடா அரசியல்ல உப்பு சப்பு இல்லாம என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ இன்னைக்கு தான் தமிழ்நாடு பரபரப்பா இயங்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க தோணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. திமுகவுடைய பலமே ஆளுங்கட்சியா இருக்கிறது கிடையாது. எதிர்கட்சியா எவ்வளவு வீரியமா எவ்வளவு ஃபோர்ஸா அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். விஜய் சிஎம் வந்த பிறகு இன்னைக்கு தான் எதிர்கட்சியோட உண்மையான விஸ்வரூபத்துல என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதயநிதி கைது செய்யப்பட்டதுனால உதயநிதியா ஆபாச நிதியா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உதயநிதி கைது செய்யப்பட்டதுனால தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்ட தலைநகரங்கள்ல, பல்வேறு ஊர்கள்ல, சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, உதயநிதி அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? உதயநிதி அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு உதயநிதி என்ன பேசினாரு? கைதுக்கு பிறகு உதயநிதி என்ன பேசினாரு? உதயநிதி கைது செய்யப்படும் பொழுது உதயநிதி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம். காவேரியில் தண்ணி வரல. எதிர்கட்சியா திமுக சார்பில் தஞ்சாவூர்ல தாவேக அரசை கண்டிச்சு, முதலமைச்சர் விஜயை கண்டிச்சு, தாவேக அரசை கண்டிச்சு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆடி 18 வந்துருச்சு. ஆடி பெருக்குக்கு நீர்நிலைகள்ல தண்ணீர் வரணும். ஆனா தண்ணீர் வரல. முதலமைச்சரா விஜய் ஒண்ணுமே பண்ணல, பொம்மை முதலமைச்சரா, ரீல்ஸ் முதலமைச்சரா செயல்படுறான்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஒரு விவசாயிகள் ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தஞ்சாவூர்ல ஏற்பாடு பண்றாங்க. அதன்படி ஆடி 18 அன்னைக்கு காவிரி படுகையில, காவிரி ஆத்துல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு திமுக ஒருங்கிணைத்த விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் தஞ்சாவூர்ல நடக்குது. இதுல உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு, ஜூலை மாதமும் முடிஞ்சிருச்சு, இப்ப ஆகஸ்ட் மாதத்துல நம்ம இருக்கோம். ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு, ஜூலை மாதம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஆகஸ்ட் மாதத்துல இருக்கோம். ஆனா இன்னமும் தண்ணீர் வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனா இதை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. ஏன் பேசுறது இல்லை அப்படின்லாம் அவரு உதயநிதி பேசிட்டே வராரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை, திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வர வேண்டும். நான் காவிரியை சொன்னேன். இதுதான் உதயநிதியோட பேச்சு. உதயநிதிக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குல்ல, ஒரு பேச்சு, ஒரு வழக்கு இருக்குல்ல. உதயநிதி இது வரைக்கும் நம்ம பேசி பார்த்துருக்கோம்ல, அதுல இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்துச்சு இந்த பேச்சு. காவிரியில தண்ணி வரல, முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்கல, திமுக மீது என்னடா பொய் வழக்கு போனார்னா அவர் யோசிக்கிறாரு. எங்க தண்ணி வருதாலையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ட்விஸ்ட் அடிச்சு எங்கேயோ ஜம்ப் பண்ணி பேசின மாதிரி வீடியோ பார்க்க முடிஞ்சது. திமுக காரங்க என்ன சொல்றாங்க? இது வெட்டி ஒட்டி சேர்த்திருக்காங்க, உதயநிதி ஆபாசமா பேசலன்னு திமுக சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா கூட டெலிகாஸ்ட் பண்ணல. என்ன அப்படின்னா, உதயநிதி பேசும் பொழுது கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளா இருக்கட்டும், திமுக கட்சியினராக இருக்கட்டும், நடிகை பேரை சொல்லி நடிகை திரிஷானா அவங்க கத்துறாங்க. ஒரு சில வீடியோக்குள்ள அந்த ஆடியோட நம்மளால கேட்க முடிஞ்சது. அந்த இடத்துல தான் உதயநிதி இப்படி பேசிட்டதா தாவேகாவினர் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அங்க போய் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நேற்று இதை பத்தி தமிழ்நாட்டில் ஒரு மீடியா கூட இது நியூஸ் ஆக்கல. ஆனா நேஷனல் மீடியாக்கள், NDTV உட்பட சில மீடியாக்கள் இதை உதயநிதி விஜய் பற்றியும், முதலமைச்சர் விஜய் பற்றியும், நடிகை த்ரிஷா பற்றியும் ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில பேசிட்டாங்க அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. உதயநிதி இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, தீப்பூரி ஆறுமுகம் மாதிரி பேசக்கூடிய 4ஆம் தர பேச்சாளர் உதயநிதி கிடையாது. ஏன்னா உதயநிதி எதிர்கட்சி தலைவர். உதயநிதியோட அப்பா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய தாத்தா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவங்க. அந்த முதலமைச்சரோட மாண்பு என்ன அப்படின்னு உதயநிதிக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, கடந்த ஆட்சியில துணை முதலமைச்சரா உதயநிதி இருந்தார். ஸோ உதயநிதியோட சுபாவமும் அப்படி 4ஆம் தர பேசக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ஆனா கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு, இது ஏன் அந்த இடத்துல அப்படி பேசுறாரு? ஒருவேளை இதுதான் அவர் பேசினாரா அப்படின்னா, இதுதான் உதயநிதி பேசியிருக்காரு அப்படின்னா, ஆதோ ஒரிஜினா விமர்சனம் பண்ண மாதிரி இந்த வார்த்தை உதயநிதி ஆபாச நிதியா நாங்க சொல்லல, தாவேகாவினர் பலரும் இன்னைக்கு இதுதான் இணையத்துல தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் ஆதோ ஒரிஜினா உதயநிதியா ஆபாச நிதியான அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு தன்னுடைய எக்ஸல் பக்கத்துல. அதுல இருந்து தான் இந்த வார்த்தையில நாங்க எடுத்திருக்கோம்.
ஒருவேளை உதயநிதி அப்படி பேசியிருந்தாரு அப்படின்னா அது கண்டிப்பா 4ஆம் தர பேச்சு தான், கண்டிப்பா அருவருக்கத்தக்க பேச்சு தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கேஸ் போற அளவுக்கு, கைது பண்ற அளவுக்கு இது ஒர்த்தா, இது சரியா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கு. நேத்தே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தாவேக்கா பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க. ஆனா தாவேக்கா தஞ்சை மாவட்ட தாவேக்கா நிர்வாகி பைரவி அளித்த புகாரின் அடிப்படையில் தான் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதயநிதியை கைது பண்ண காலையிலேயே உதயநிதி வீட்டுக்கு ஈசிஆர்ல இருக்கக்கூடிய உதயநிதி வீட்டுக்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைச்சு இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் வந்து உதயநிதி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. உதயநிதி நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தான் வந்திருக்கோம், உதயநிதி வர சொல்லுங்கிறாங்க. இப்பதான் காலையில இப்பதான் விடிஞ்சிருக்கு, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காரு, பாத்ரூம்ல இருக்காரு, குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கிருத்திகா உதயநிதி வந்து போலீஸார்ட்ட இணை ஆணையர் விஜயகுமார்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, கே நேரு இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. எங்க அட்வொகேட் டீம் வந்துகிட்டு இருக்காங்க, வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ல போலீஸாருக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. திமுக தரப்புலது மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் வேன்ல கூட்டிட்டு போறீங்க, அவர் அதுக்கு தகுந்த மாதிரி இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்பி வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது. நாங்க கோஆபரேட் பண்றோம்னு சொல்றோம், நாங்க தப்பிச்சு ஓடி போறோமா சொல்றோம் அப்படின்னு மா சுப்பிரமணியன் போலீஸார்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. போலீஸாரும் என்னென்னமோ ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸாருக்கும் வேற வழி இல்லை, போலீஸார் வெயிட் பண்றாங்க. உதயநிதி ஸ்டாலினும் பாத்ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி வராரு. உதயநிதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி அப்படி பயங்கரமா பரபரப்பா காட்சி அளிக்குது. ஜெயலலிதா அரெஸ்ட், கலைஞர் அவருடைய அரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் மிட் நைட் அரெஸ்ட். ஏன் மிட் நைட் அரெஸ்ட் பண்ணாம பகல்ல உதயநிதியை விஜய் அரெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறதுல ஒரு நாகரிக அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உதயநிதி அரெஸ்ட் பண்ணணுமா, அரெஸ்ட் பண்ணியே தீரணுமா அப்படிங்கிற இடத்துல சில கேள்விகள் வந்து நிக்குது. ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்விகள் தான். திமுக சொல்ற மாதிரி இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஓகே, இந்த இடத்துல வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு, ஃபர்ஸ்ட் தகவல் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா எல்லா மீடியாவிலுமே உதயநிதி மீது 6 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்ப பார்த்தா உதயநிதி கீழே 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த முதல் தகவல் அறிக்கையெல்லாம் வெளியாகி பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. சரி, உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, உதயநிதி என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கலவரத்தை தூண்டுதல், வன்கொடுமை, ஆபாச பேச்சு அப்படின்னு 9 பிரிவுகளின் கீழே உதயநிதி மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சமூக அமைதிக்கும் நல்லெண்ணத்திற்கும் சீர்குலைக்கிற வகையில செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது அமைதிக்கு குந்தக விளைவிக்கக்கூடிய வகையில, கலவரத்தை உண்டாக்கக்கூடிய நோக்கத்தில, ஆத்திரத்தை மூட்டக்கூடிய வகையில, பொது அமைதியை சீர்குலைக்கிற வகையில, அல்லது குற்றம் செய்ய தூண்டும் நோக்கத்தோட திட்டமிட்ட ஒருவரை அவமதிப்பது, பெண்ணின் கண்ணியத்திற்கும் மானத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் வகையில வார்த்தைகளை பயன்படுத்துவது, இப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைகைகள் அல்லது செயல்கள்ல ஈடுபடுதல், பொது இடங்கள்ல ஆபாசமான பாடல்களை பாடுதல் அல்லது ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல், அப்படி அந்த பிரிவுகளையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. குற்றத்தை செய்வதற்காக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஈடுபடும் குற்றவியல் சதி, குற்ற நோக்கத்துடன் மிரட்டல் விடுப்பது, ஒருவருடைய நற்பெயருக்கு பங்க விளைவிப்பதாக மிரட்டுவது, தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002, பொது இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமை அல்லது தொல்லை கொடுத்தல் அல்லது தடுத்தல் அப்படின்னு ஒரு பிரிவு, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 67 படி மின்னணு வடிவத்தில் ஆபாசமான தகவல்களை வெளியிடுதல் அல்லது பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் கீழே உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழே போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதை திமுக தரப்பினர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே அவர் பேசலைங்க அப்படின்னு ஏவாவேல் உட்பட, கே நேரு உட்பட, மா சுப்பிரமணியன் உட்பட ஒண்ணுமே சொல்றாங்க. உதயநிதியை பேசும்பொழுது நான் பேசுனதை உண்மையே பேசலைங்க, காமெடியா இருக்கு, என் பேச்சை திருத்தி வெளியிடுறாங்க, கட்டி வெட்டி ஒட்டி வெளியிடுறாங்க அப்படிலாம் உதயநிதி பேசியிருந்தாரு. ஆனா திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம். உதயநிதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே திரிஷா வீட்டுல எல்லாம் தண்ணி வருது அப்படின்னு தொண்டர்கள் பேசுறாங்க, கத்துறாங்க.
அதுக்காக அப்பதான் உதயநிதி ஸ்டாலின், நான் சொல்லல, RS பாரதி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த மேடையில என்ன நடந்துச்சு, உதயநிதி என்ன பேசினாருன்னு RS பாரதி விளக்கம் கொடுக்கிறார். காவிரில தண்ணி வரலாம், அதை பத்தி முதலமைச்சர் கவலை இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது, திரிஷா வீட்டுல தண்ணி வருதா அப்படின்னு, நடிகை திரிஷா வீட்டுல தண்ணி வருது அப்படின்னு திமுக தொண்டர்கள் அந்த இடத்துல கத்துனதாகவும், அதற்கு எங்க தண்ணி வருதா இல்லையோ அங்க தண்ணி வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசி முடிச்சிருப்பாரு அப்படின்னு RS பாரதி விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது திரிஷா வீட்டுல தண்ணி வந்தா போதும் மட்டும் அவர் நினைக்கிறாரு, முதலமைச்சர் விஜய் நினைக்கிறாரு, வேற எங்க தண்ணி வந்தாலும் வரலாற்றினாலும் அதை பத்தி ஒரு கவலை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் உதயநிதி பேசினாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க பேசாத பேச்சா? எங்க மீது எவ்வளவு வழக்குகள் இருக்கு, ஆனா எந்த ஒரு அவதூறுக்கும் யாரும் கைது பண்ணது இல்லையே அப்படிங்கிற மாதிரி RS பாரதி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவருடைய விளக்கம் எந்த இடத்துல இருக்கு? 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே, 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ற அளவுக்கு இந்த கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸா, அவ்வளவு வலுவான ஒரு கேஸா அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பதில், உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? உதயநிதியோட கைது சரியா? விஜய் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரா? உதயநிதி கைது பண்ற விஷயத்துல விஜய் முதலமைச்சரா அவசரப்பட்டு செயல்பட்டுட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய பார்வை, உங்களுடைய பதில் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.